பொங்கல் பண்டிகை கொண்டாட பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாகும். தமிழ் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகையில் ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த வகையில இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகையானது வருகின்ற 15ஆம் தேதி தமிழக மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. பொங்கலுக்கு முந்தைய 2 நாட்கள் வார இறுதி நாட்கள் என்பதால் நேற்று மாலையிலிருந்தே மக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க துவக்கிவிட்டனர். குறிப்பாக தலைநகரான சென்னையில வேலைக்கு வந்து வசிக்கும் பிற மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு பொங்கலை கொண்டாட புறப்பட்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஏதுவாக தாம்பரம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட 6 இடங்களில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு அரசு மற்றும் தனியார் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை முதலே சொந்த ஊர்களுக்கு சென்னையிலிருந்து பொதுமக்கள் புறப்படக்கூடிய நிலையில தற்போது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள், அதாவது சென்னை மைய பகுதியில் வரக்கூடிய வாகனங்களால் தற்போது இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில போக்குவரத்து கடுமையாக நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருந்து பொதுமக்கள் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாடகை வாகனங்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வருவதால் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள மைய பகுதியாக இருக்கக்கூடிய மதுரவாயில், அதே போல மதுரவாயில் பைபாஸ், மாதாவரம் போன்ற பகுதிகளிலிருந்து இந்த ஜிஎஸ்டி சாலை, தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை தான் பயன்படுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும். அந்த வகையில் தற்போது பொதுமக்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நோக்கி வருவதால் வழக்கத்துக்கு மாறாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.